அக்கா என்னக்கா மேல் வீட்டு சாந்தி அழுதுகிட்டே போறா? அந்த கதையை ஏன் கேட்க, நீயே நியாயத்தை சொல்லு நிர்மலா. பாவம் புருஷன் இல்லாதவளாச்சேன்னு மேலே வீட்டை வாடகைக்கு கொடுத்தாச்சு. அதுவும் குறைஞ்ச விலையில தான் நான் வாடகை கொடுத்தேன். 3 மாசம் வாடகை தரல. கேட்டா இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு கடத்திக்கிட்டே இருக்கா. கூப்பிட்டு திட்டதான் செஞ்சீங்களோக்கா, அதான் அழுதுகிட்டே போறா. அவ்வளோ திட்டுறதா? 2 நாளைக்கு முன்னாடி மோட்டர் போடாத நிப்பாட்டிட்டேன், மேலே தண்ணி போகாது. அப்புறம் நேற்று பவர் ஆஃப் பண்ணிட்டேன் மெயின் சுவிட்சை. நேற்று ஃபுல்லாக கரண்ட் இல்லைங்க. அதுக்கு தான் மேடம் கோவச்சிட்டு அழுதுட்டு போறாங்க. ஏதாவது ரோஷன் வந்து வாடகை தாராளா பாப்போம். என்னக்கா இப்படி சொல்றீங்க? அதுவும் ஒரு கிறிஸ்தவங்களா இருந்துகிட்டு. கிறிஸ்தவங்களா இருந்தா வாடகைக்கு வீடு சும்மா விடணுமா? நீதிமொழிகள் 3:29-30 என்ன சொல்லியிருக்கு தெரியுமாக்கா? வாடகை எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ? அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே. புருஷன் இல்லாத பொண்ணுன்னு வேற சொல்றீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாதான் என்னக்கா? இப்படி எல்லாமா நடந்துக்கிறது? தெரியலம்மா, ஏதோ ஒரு இதுல இப்படி இருந்துட்டேன், இனியெல்லாம் இப்படி பண்ண மாட்டேன்.